நேற்றே வீடியோ எடுக்கல, மழை வந்து எல்லாம் கெடுத்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி என்னாச்சும் வீடியோ எடுப்போம். ஹலோ, அதான் கிளம்பிட்டோம். ஏண்டா அந்த துண்டியே தோலுக்கு போட்டுக்கிற, அதையே வண்டி துடைக்கிற. இங்க இருக்கும் எடுப்பலாம். குளிக்கல உட்காந்து கலப்போம்ல, அது ஒரு கெத்து. குளிக்கல உட்காந்து இருக்கிறது. போலாம் போலாம் போ. 10 மணி நேரத்துல சரியா நிக்குது முள்ள. அப்படி நிப்பாட்டி இருக்கோம். ஒரு செகண்ட் கூட வச்சுக்காது. அவ்வளோதான். டைம் எடுக்குமா? டைம் சூப்பரா இருக்கு மாமா. இது எல்லாம் ஏன் மாமா இதெல்லாம் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? குழிக்குள்ள உட்காந்துக்கிட்டு வகுப்புல அதெல்லாம் இந்த சின்ன பசங்க சந்தோஷம் எட்டாத. இல்லக்கா, நான் சாயந்தரம் 6 மணிக்கு. அது அக்கா மாமா டிஷர்ட் வருது, அக்காட ஒரு 1300 எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, எடு போகலாம். கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் ஆயில் ஒன்று. ஹலோ, சொல்லுமாச்சி. பைக்கில் வரேன். ஒரு 3 மணிக்கு மேலே கூட ஓட்டிக்கலாம். பார்த்தாது வேட்டிக்கலாம். அது வச்சு தராமா? அப்போ மேலால் பொடி உங்களுக்கு ஈரமாக இருக்காது. ஓகேன்பா, மாப்பிள்ளை ஓட்டுருக்கான் பாருங்க நேரம். என்ன மாப்பு செத்துருக்குறோம். 1.5 நாள் செத்துருக்குறோம். இன்னும் அரடி ஏற்றலாம். வேணாம், போதும். சரிண்ணா, நான் அதான் அங்கெல்லாம் நான் மாற்றி ஓட்டி பார்த்துக்கிறேம்மா. இப்போ அதே சந்தோஷம்லாம் எட்டாது, கோவிலுக்கெல்லாம் எட்டல, சுந்தரிக்கு எட்டாது. அதனால் இறக்கி போட்டேன். சைலன்சர் நம்ம பண்ணி தான் கீழே தெரியாத அளவுக்கு. என்னடா எங்க ப்ரோ காணோம்னா கீழே போட்டிருக்கீங்க. ஓ, அப்போ லாரி பஸ்ஸெல்லாம் ஓடுது. அது வந்து ரோட்டில் தானே. அது அவர் சொல்கிறது கரெக்டு தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் நம்ம சேஃப்டி கொஞ்சம் பார்க்கணுமில்ல. பொழுதுனிக்கும் வளைஞ்சு போயிடுது. இது மாதிரி வியூ பாயிண்ட் கிடைக்குமா? முன்னாடி ஏதாச்சும் மறைக்குதா ஒன்று? எந்த வண்டியில் வேணாலும் உட்காந்து பாரு. நம்ம வண்டியோட வியூ பாயிண்ட் கிடையாது. நான் காதை எடுத்துக்கிறேன். ஆனால் மைசூர் அப்படி பண்ண முடியாது. பானட்டு வெளியில் இருக்கிறதோ எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஜாண்டியர்லாம் அருமையாக பண்ணலாம். ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கமாக போச்சு. இது மாதிரி வரல.
2 நாளாக சரி மழை எங்கள் ஏரியாவில். இன்றைக்கி தான் மழை இல்லைன்னையும் ஒரு ஓட்ட சொல்லிட்டாரு. வேறு எப்படி பழம் மாதிரி ஓட்டிக்கிறேன் நம்ம. அப்போ மண் அப்படியே ஈரம் கற்றுன்னு ஈரத்தை மேலே இருக்குது. இந்த ஓரம் கல் மாட்டோம். அப்போ ஹைட்ரோலிக் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுல்ல. ஹைட்ரோலிக் எந்திரிக்குதுல. இதில் பார்த்து இன்னும் ஏற்றலாம். நான் அதுக்கு மேலே டைட் பண்ணிட்டேன். போதும். ஓகேன்பா. நேற்று ஹைட்ரோலிக்கு லிவரில் கீழே நரலிங்க இருக்கும். அது தேஞ்சிக்கு போச்சு ப்ரோ இத்தனை வருஷத்தில். அதனால் இப்போ என்ன பண்ணோம், நேற்று அதை கழட்டி வேலை செஞ்சு போட்டோம். அதை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ப்ரோ. அது வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அது இல்லாத வேறு ஒருத்தர் கழட்டி போட்டுருந்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம்ளே கழட்டினோமா, நாம்ளே அது புதுசு. அதனால தான் ப்ரோ நான் வீடியோ எடுக்கலை. இல்லைனா அதை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். எங்கே நம்ம வேலை செய்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் அதிகம் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு சில பேர் மட்டும்தான் அதை லைக் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வேலை செய்கிறது வீடியோ எடுக்கலன்பா. ஒரு 4 வெயில் ஒரு 2 மணி நேரம் வரும் ப்ரோ. இதை தான் ஓட்டணும். எல்லாமே ரொட்டேட்டர் தான். இது கலப்பிலே ஓட்டுருக்கலாம். ஏன் ரொட்டேட்டரில் ஓட்டுறாருன்னு தெரில. நாளைக்கே சோளம் வேஜா இதாக இருந்தால் கட்டரை பாரில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படிங்கிற மிஷினில் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு காட்டுக்காரரு. அதுவும் கரெக்டு தான். இந்த மண் திட்டெல்லாம் சரிஞ்சு போயிடும். எந்த பிரச்சனையும் இல்லை ரொட்டேட்டரில் ஓட்டினா. ஒரே மட்டமாக காட்டை பார்த்தா தூக்குன்னு வந்துடும். 2 நாளாக மழை. ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்ததுனால அதை முந்தா நேற்று போட்டேன். நேற்று எதுவுமே இல்லை. சரி விடு, இந்த இடத்துல என்னன்னு தெரில, வேலை டைமுங்கிறதுனால வீடியோவும் எடுக்க முடியல. ரொம்ப டல்லு ப்ரோ. சரி இன்றைக்கினாச்சும் ஒரு கிளிப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ வந்தேன். ஓகேன்னு பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பார்த்துருவோமா? அந்த ஆரோஸ்ட் வீடியோவோட கமெண்ட்டு ஓகேவா? அதை தான் பார்க்க போகிறோம். சந்திரவயல் ஜேடி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிங் ஆரோஸ்டர். ஆமாம் ப்ரோ, இந்த ஜாண்டியரில் ஸ்டாண்டர்டு போட்டி தான் ப்ரோ ஆரோஸ்டரில் ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கன்னு தெரில, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜாண்டியரும் அந்த ஸ்டாண்டர்டு போட்டின்னா ரொம்ப லிங்க்கு. அடுத்து விமல்ராஜ், மகேந்திரா டிரைவிங் ஃபீல்டு எப்படி இருக்குது? மகேந்திரா டிரைவிங் ஃபீல்டு புரியல ப்ரோ. அப்புறம் அந்த ஆரோஸ்டில் கிருக்குன்னு ஒரு சவுண்டு வருதுனால அதுக்கு பார்த்த சாரதின்னு ஒரு நண்பர் ப்ரோ. அது ஃபேன் சவுண்டு ப்ரோ. கீழே இடிச்சுதுன்னா அந்த சவுண்டு வருமா? ஓகே. அடுத்து பாரத்ராஜ் 6723 ப்ரோ. ரிவேஸ் ஹார்ன் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க கேட்டு சொல்லுங்கள். நான் ஒன்று பார்க்கல ப்ரோ, பார்த்துட்டு கேட்டு சொல்கிறேன் ஓகேவா? அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்டும் கொடுத்துக்கிறார். ரிவேஸ் லைட் இருக்குதுல்ல, சப்ளை எடுத்துருக்கணும். ஓ, ரிவேஸ் லைட் போட்டால் எரியுமா? அப்போ சப்ளை எடுத்துருப்பாங்க. அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ, டிராக்டர் ஓட்டுவது எப்படி என்று வீடியோ போடுங்கோ. சரி போட்டலாம் ப்ரோ. அஜய் விதா ஃபேன் கூண்டு வரப்பில் இடிச்சு சவுண்டு கரெக்டாக சொல்லியிருக்காரு. சரவணா ப்ரோ, புது ஆர்வஸ்ட்டு வீடியோ போடுங்க. அவருன்னா ஓட்டவே இல்லை ப்ரோ, சும்மா தான் இருக்குது, போட்டலாம். திவாகர், கும்மிடி பூண்டி சைடு லேடிஸுக்கு 350 ரூபா கூலி. அப்படியே எங்கள் அப்பா. அஜய் விடா, ஏக்கராவுக்கு 3 to 4 போகும் ப்ரோ, அது அதிகம் போகாது. அவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடுது இந்த அருவி. இந்த வீடியோ படிச்சுட்டு தான் என்னன்னு தெரியலையே, கமெண்டு படிச்சிட்ட மாதிரி தான் தெரியுது. அடுத்தது நம்மளது 4-wheel drive இல்லை ஒரு பேலர் ஓட்டின வீடியோ தான் ப்ரோ. சூப்பர்மேன் ஃப்ளைடர் மேன் சோனிக் ப்ரோ. புளிக்கு பூனை வேஷம் போட்ட மாதிரி, அதாவது 2-wheel drive போட்ட மாதிரி. அதனாலயா? அதான் அன்றைக்கி 2 நாள் போட்டோம். அது பி பலர்ஸு ப்ரோ, 2-wheel மாடிஃபிகேஷன் வீடியோ போடுங்க. போட்டலாம் ப்ரோ, சூப்பர். அடுத்தது வேலூர் டிராக்டர்ஸ்
வேறு லெவல் ப்ரோ. வண்டி ஃப்ரீயாக போகுது பாருங்கள். 2 வீல் டிரைவ் போட்டால் வண்டி ஃப்ரீயாக தான் போகுது ப்ரோ. அடுத்து ஃபுல் வீடிங் எடிட்டிங் ப்ரோ. கோவில் எங்கே அவன் வரமாட்டான் ப்ரோ. செந்தில்குமார் சூப்பர் வீடியோ. இந்த ஐடியா நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க ப்ரோ. ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா அவள் தான் சிவா. ஆல் ரீசன் ஓகே தான், பட் 4 வீல் தான் பெஸ்ட்டு. அது நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை ப்ரோ, அது உண்மை தான். விக்கி ப்ரோ ரொட்டேட்டர் போர்டிங் யூஓ 5 நல்லா இருக்குமா இல்லை 605 நல்லா இருக்குமா? ரொட்டேட்டருக்கு 605 எடுங்க, 5 வேண்டாம். அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. அடுத்தது பிருத்திவிராஜ் ஃப்ரண்ட் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும் ப்ரோ 4 வீல் டிரைவ். அது வேணாம் தான், 4 வீல் டிரைவ் போட்டாவே ஃப்ரண்ட் வெயிட்டு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். செல்லதுரை போதும் ப்ரோ, நல்லா தான் இருக்குது வண்டி. 2 வீல் மூவிங் இங்கே நல்லா அனுப்புது. ரஞ்சித் சூப்பர் ஐடியா ப்ரோ. ஃப்ரண்ட் டயர் வெயிட் கெப்பாசிட்டி சேமாக இருக்குமா? வெயிட்டை பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ, டயரோட சுற்றளவு தான் பிரச்சனை. அடுத்து லவ்லி ஹாட் ப்ரோ 4 வீல் ஃப்ரண்ட் டயர் 605 போட்டிங்களா? இதுக்கு இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 750 டிஸ்கோட புதுசு டயர் எடுத்து வந்து வச்சுருந்தேன் ப்ரோ. அந்த விஜயோட போனாலும் அப்போ எடுத்து வந்து வச்சுருந்தேன். அதை வந்து புது டயர் இதுக்கு மாற்றிட்டேன், பழைய டயர் அதுக்கு போட்டேன் ப்ரோ. அடுத்து இளங்கோ வியூஸ் ப்ரோ. இப்போலாம் ஏன் கோகுல் வரதில்லை? கோகுல் வரமாட்டான் ப்ரோ, அவனுமே வரமாட்டான். கிஷோர் சூப்பர் 6312 மாமா 2 வீல் மாடிஃபிகேஷன் போடுங்க. 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவுக்கும் பக்காவாக எனக்கு கல் வச்சு மாதிரி இருக்குது. அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அடுத்து கிரீன் லைன் ப்ரோ. எங்கள் டாய்ஸ் 470 HP 2 வீல் டிரைவ் இருக்குது, அதை 4 வீல் டிரைவ் மாற்றினா எவ்வளோ சொல்லுவோம் ப்ரோ? உண்மையை சொல்லிட்டா 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவாக மாற்றணுமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அதுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துக்கிறது தான் நல்லது. அடுத்து சுந்தரவேல் ப்ரோ. அதுக்கு 415 சேல் பண்ணிவிட்டு ஜேடி வாங்கிக்கலாம்ல, 5 கல்டிவேட்டர் யூஸ் பண்ணலாமா? நல்ல ஐடியா தான் ப்ரோ, பட்ஜெட் ப்ராப்ளம். ஓகே நம்ம அடுத்து டிஎன் கேமர் விவசாயி. இப்படி சேஞ்ச் பண்ணுறது பேசாமல் 605 போட்டிருக்கான். 605 தான் ப்ரோ ஹைட்ரோலிக்கில் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது, அதனால தான் ப்ரோ. அடுத்தது கிஷோர் பவர் மாமா 2 வீல் டிரைவ் மாடிஃபிகேஷன் வீடியோ போடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார் ஸ்டாண்டு 0601 நண்பா 2 வீல் டிரைவும் 4 வீல் டிரைவும் ஒரே 150 kg ஆட் பண்ணுங்கள். 4 வீல் டிரைவ் போட்டிங்கன்னா 200 kg மேலே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து 585ல் மகேந்திராவில் என்ன சொல்கிறாங்கன்னா 70 கிலோவுக்கு மேலே ஏற்றக்கூடாது, ஃப்ரெண்டு மண்டை கட்டாயிருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் 200 கிலோ போட்டிருக்கிறது யாராச்சும் இருந்தால் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்க ப்ரோ. செலவரை 6117 ப்ரோ. 2 வீல் மாற்றின வீடியோ போட காணோம். அதான் ப்ரோ அந்த கிளிப் ஆட் பண்ணாத விட்டுட்டேன். நாகராஜ் பிச்சுமுத்து ப்ரோ. முதல்ல இருந்து டயர் நல்லா தானே இருந்துச்சு. எஸ் ப்ரோ, அது ரோடு ரன்னிங் அதிகமாக ஓட்டினா தேஞ்சு போயிருந்தால் அதை போடல. அடுத்து பிருத்திவிராஜ் 3893 ப்ரோ. வேணுமா ப்ரோ 4 வீல் யூஸ் பண்ணுங்க? வேணாமா ப்ரோ? வேணாம் இல்லை ப்ரோ, அது சும்மா பேலருக்கு மட்டும் தான் போட்டேன். உங்கள் டிராக்டர்காரன் பம்பர் பொலேரோ டைப் போடுங்க, நான் வண்டி லுக்காக நல்லாயிருக்கும். போடணும் ப்ரோ. அடுத்து ஸ்ரீஹரி வீல் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ, இது நல்லாவே இல்லை, இப்போ பண்ணிட்டேன் ப்ரோ. அடுத்து கனிஷ்கர் 323 605 பேலர் பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டோம் ப்ரோ. சரண் ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. கிஷோர் ப்ரோ நம்ம 585 பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு பைசன் பேலர் ஒரு நாளைக்கு போட்டலாம் தம்பி. அடுத்து பாரத சாரி 54 ப்ரோ. டயர் வீடியோ போட்டலாம் ப்ரோ. அப்புறம் சுகாஸ் ப்ரோ ஆக்சிலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சிலாம் சேஞ்ச் பண்ணல ப்ரோ. டயர் அப்புறம் பிரேம்குமார் ப்ரோ வண்டி லுக்காக போச்சு. ஆமாம் 2 வீல் டிரைவர் மாற்றணும்னா அது வேணால் லுக்கு போயிடும் ப்ரோ, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்தது அஜய் 4 வீல் டிரைவ் பெரிய டயர் தான் பெஸ்ட்டு. எஸ் ப்ரோ. அஸ்ரம் ஜாக் அண்ணா 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் இந்த டயர் தேய்மானத்துக்கு தான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். செலதுரை முன்னாடி வெயிட்கள் 100 கிலோ போடணும், அப்போ தான் முன்னாடி தூக்காது. கண்டிப்பாக ப்ரோ. அடுத்தது நாகராஜ் பிச்சுமா ஏன் ப்ரோ டயரை மாற்றினீங்க? எல்லாருமே இதே தான் கேட்குறீங்க.
எல்லோருமே டயர் ஏன் ப்ரோ மாற்றுறீங்க, டயர் ஏன் ப்ரோ மாற்றுறீங்க, இதே கேள்வி தான். அடுத்த கமெண்ட், அடுத்து ஒரு லோடிங் ஓட்டணும்ல, அதோட வீடியோ கமெண்ட் தான் ப்ரோ, பார்க்கலாம். 1ஆம் தேதி இந்த மாதம் 20 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவோட கமெண்ட். அடுத்தது பரணிதரன் கேஎம். எம் ஸ்டாண்ட் உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்காது, மணல் தான் உங்களுக்கு லாங் லைஃப் வருது. ஆமாம் ப்ரோ, ஆனால் வந்து மணல் விற்கிற விலைக்கு எல்லாம் எம் ஸ்டாண்டுக்கு தானே போகிறாங்க, வேறு வழி இல்லைன்னு. அடுத்து விஜய் கணேசன். ஹாய் ப்ரோ, பிஸ்னஸ் எப்படி போகுது? பரவாயில்ல, ஆவரேஜாக போகுது. ஜெயபிரகாஷ் கொங்கு. ஜேசிபி வீடியோ வெரி இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ. அடுத்து டிகே ஸ்ரீனிவாஸ் 8416. ப்ரோ, நீங்கள் வச்சுக்கிற ஜேசிபி 21க்குள்ளே வந்த வண்டி எல்லாம் 3DX மட்டும்தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. BS4 தான் 74 HP வண்டியில் மட்டும்தான் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, இது எனக்கே தெரியாது ப்ரோ, புதுசாக இருக்குது. ஓகே நம்ம அடுத்தது, அது வேணும் உண்மைதான் ப்ரோ. 2021 3DX மட்டும்தான் இருக்குது, 2022 தான் 3DXன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அது உண்மை தான், நான் கவனிக்கல. அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து. ப்ரோ, டிராக்டர் ஓட்டுவது எப்படி என்று சொல்லுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு டிராக்டர் ஓட்ட தெரியாது ப்ரோ, சொல்லிடலாம் ப்ரோ. இத்தனை டிராக்டர் லைஃப் ப்ரோ, உங்கள் ஜேசிபி 76 HPன்னு வீடியோவில் சொன்னீங்க, ஆனால் 74 HPயாக தான் இருக்கணும். கம்பெனியில் வண்டி இருக்கே 76 ப்ரோ, 74 தான், நான் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறீங்க, ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணால் கூட. சூப்பர் விஸ்வாஸ் பட் சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்ஸ். அடுத்தது தமிழ் தினா 007. எங்கள் சைடு எல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு மணல் தான் ஃபில் பண்ணுவாங்க, இந்த மணல் மாதிரி தான் ப்ரோ, இது பெரிய பாடுன்னு சொல்லுவாங்க. மணல் இன்னும் குவாலிட்டியாக இருக்கணும், எங்களுக்கு இது கிடைக்கிறதே ஊருப்பட்டு ரேட்டு, இன்னும் குவாலிட்டியாக. அடுத்து ட்வைக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ப்ரோ, எம் ஸ்டாண்ட் லோடு ஓட்ட மாட்டிங்களா? இல்லை, எம் ஸ்டாண்ட்லாம் நாங்கள் ஓலவே தெரியாது ப்ரோ, அதனால் எம் ஸ்டாண்ட்லாம் ஓட்டுறதில்ல. அடுத்து ஜெகதீப். வீடியோ சூப்பர். நாட் டிப்பர் ஹைட்ரோலிக் ஜாயிண்ட் குயிக் ரிலீஸ் வால்வு ரிடியூஸ் ப்ரைஸ் என்ன? 1700 வருது ப்ரோ ரெண்டும். லோகநாதன். ப்ரோ, உங்கள் 575 ரிவேஸ் போகும்போது கிரவுண்டில் சவுண்டு கேட்குதில்ல, அது சவுண்டு ஏன் ப்ரோ? கண்டிப்பாக புது 575 எடுத்தால் கூட ரிவேஸில் சவுண்டு வரும், பூமி புத்திரா வகையில் அது ஒரு பிரச்சனை. நாகராஜன் பிச்சமுத்து. ப்ரோ, போட்டாலே எத்தனை டிப்பர் வந்துச்சு ப்ரோ? 4 டிப்பர் ஓட்டணும் ப்ரோ, அப்புறம் மீதி இன்னும் அவுத்தில் கிடக்குது, மறுபடியும் அள்ளி கொட்டிக்கலான்ட்டாங்க, கொட்டுறதுக்கு இடல. அடுத்து கோகுல். ப்ரோ, டிப்பர் தூக்கும்போது லாக் பண்ணி தூக்குறோம், இல்லை போது டாப்பாக லூஸ் பண்ணி கையில் இருக்கிறது, ஆனால் உங்கள் வண்டியில் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண மறந்தீங்க? அது ஏதோ ஒரு டைம் மறக்கிறது தான். அடுத்தது பரணி நிற்கிறேன். எங்கள் டூரிஸ்ட் லாரி மணல் லோடு போயிட்டு இருக்குது. 8 இயர்ஸ் பிஃபோர் 3 லாரி மணல் கொண்டு வந்து சேஃப்டி பண்ணி கட்டிட்டோம். அது திறமை தான், காசு இருந்திருக்கும் வாங்கி விட்ருப்பீங்க. அடுத்து ரஞ்சித். கேரளாவில் மணல் இல்லை ப்ரோ, ஃபுல்லி எம் ஸ்டாண்ட் தான். ஓ. அடுத்தது கார்த்திகேயன். டிப்பரில் புஷ் டைப் ஓஸ் வைக்க ஸ்ப்ரிங் மாதிரி, அவ்வளோதானா மாப்பிள்ளை? இந்த சுத்தோடு முடிஞ்சிருச்சு, வேறு வேலைக்கு போகலாமாங்கிறான். அடுத்து கவின் பிரகாஷ். பவர் ஸ்டேரிங் ஆர் நார்மல் ஸ்டேரிங் என்ன? பவர் ஸ்டேரிங் தான் ப்ரோ, நான் எடுத்ததே எல்லாம் என் கிட்ட எல்லாமே பவர் ஸ்டேரிங் தான். அடுத்து பாரதிதாரன் கேஎம். நீங்கள் மணல் லோடு ஓட்டும்போது 8000 ரூபாய்க்கு யூனிட் போகுது, இப்போ 12000 ரூபாய்க்கு. ஆமாம் ப்ரோ, மணல் ரேட்லாம் ஊருக்கு ரேட்டு. அடுத்து சந்தோஷ்குமார். ப்ரோ, ட்ராக்டரில் வாட்டர் வாஷ் அடித்து பண்ணிங்களா, அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ வருது? அதை வாட்டர் வாஷ் செக் பண்ணுறது வந்து ஒரு 30,000 ஆச்சு ப்ரோ. அவ்வளோதான். நம்ம அப்போ நான் ஒரு ஃபினிஷிங்கு எதுக்கு கோணையாக வருது? நல்ல நாளிலே நம்மளுக்கு மைலேஜ் வர வேண்டியதான். இல்லை, இன்னும் ஒரு 4 லிட்டரில் அடங்கும். லோடுன்னு என்னன்னு தெரியாது, வச்சு அறுக்குள்ளே ஓடுதா? அந்த
பட்டம் போடுவோம். இவ்வளோ மாதிரி காட்டுக்கு என்ன பண்ண முடியுமா? நான் தேடு போட்டு 13,000 டீசல் நிற்கணும்ல, வெறும் தானே ஓடுது. அது டீசல் ஆச்சு தானே. ஆனால் கற்றுக்கணுமா இப்போ? இதை ஓட்டிட்டு அதை ரெண்டையும் ஓட்டி அதை ஓட்டிட்டு அப்புறம் இவரது ஓட்ட வந்துடும். இவர் ஒரு டைம் அவருக்கு டைம் அதனால் தேடு போடுங்க. சட்டப்பாரில் இருக்கிறது சூப்பராக இருக்குமா ஃபீல்டு? இப்படி வந்து மண்ணில் பிளேனில் மண்ணில் பிடிச்சி அறுக்காம அதெல்லாம் மழை பயணி தெரியாது. அட்டாயிரம் என்னம்மா பாட்டி வச்சுருக்குமா? ஓகே ப்ரோ, இன்னும் 2 வயல் இருக்குது, அதையும் போய் பார்த்துடலாம். போகலாம். வரும்போது பெருமிடி பார்த்து அடிச்சுட்டு இருக்குது. போன தேவலான்னு நினைக்கிறேன். தேவலாம் அதில் போ, இதில் போகாது டாப்பு. இதில் போகலாம், இந்த வரைக்கும் போகலாம். போன கலவுருக்கா அது எந்த வண்டி? மொட்டை வண்டி. அது கிராண்ட் வண்டி தானே. இப்படி சிந்தனை பண்ண பார்க்குற மாப்பிள்ளை என்னதான் பண்ணுறதுனே தெரில. இந்த 2 வயலும் ஓட்டினா தீர்ந்துச்சு. மேலே ஆட்டு பார்த்து இது பண்ணாங்க. யா இல்லை அதான் முட்டுக்கெடுத்துட்டு முன்னு வந்துடும் வெளியே. இன்னோட அந்த நெட்டை லூசுட்டேன்னு ஐடி வரும். இதுக்கு மேலே வேணா சின்ன லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் சின்ன லெவலுக்கே போவாங்க. என்ன வேணா இதே இவ்வளோ மேலே தூக்கிட்டு போகிறீங்க. இதுலேயே ரோட்டில் ஜம்பிங் இருக்குது. ரோட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணியே போ, அப்போ தான் வண்டி ஜம்பிங் எடுக்காது. 13,000 நிறுத்திக்க. 14. நான் வண்டி எடுத்த புதுசுலாம் 12 தான் வச்சு ஓட்டினேன், அது தெரியுமா? எப்படி ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்களா லோ தேர்டு 1300. இதே தூக்கி பிடிச்சி தான் ப்ரோ ஓட்டுறான். இந்த மேட்டுக்காட்டை பொறுத்தவரையில் நம்ம ரொட்டேட்டர் அடிச்சுக்கிறது எந்த ரொட்டேட்டராலையும் முடியாது, அவ்வளோ ஃபினிஷிங் வரும் வெயிட் இருக்கிறதுனால. ஓகே, அடுத்தது மாஸ் மதன் ப்ரோ. கோகுலைங்க அவர் வரமாட்டார் ப்ரோ. கோகுல் ப்ரோ, நான் கோயம்புத்தூர்லேயும் எம்ஸ்டாண்ட் தான் ப்ரோ. அதிகமாக எல்லா ஏரியாவும் எம்ஸ்டாண்ட் தானா? வடுகை எல்லோ ப்ரோ. அடுத்து நாகராஜன், எங்கள் சைடு எல்லாம் மணல் 2500 தான் ப்ரோ. நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ, என்ன ஊர் உங்கள் சைடு? மணல் தான், ஆனால் 2500 என்ன ஏரியா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். முத்துக்குமார் ப்ரோ, உங்கள் நம்பர் கொடுங்க. கீழே பாருங்கள் ப்ரோ, வீடியோக்கு கீழே நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் வரும். அடுத்தது ஆனந்த வண்டி சேடா ஓட்டுற வீடியோ ஒன்று, அதோட கமெண்ட் பார்ப்போம். சூப்பர் மேன் நந்தா ஃபைடர் மேன் சோனிக் 32 52 10 50 HP 50 75 HP 54 05 63 HP. இது யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஆரோஸ்ட்டு தான். அது ஜாண்டியரை பொறுத்தவரைலாம் வந்து ஆரோஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியாது எவனாலையும். அடுத்து பிவியில் அரசு 216 டாப் மேக்கிங் வீடியோ போட்டலாம்பா. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. பரணிதரன் கே அண்ணா, டாப் போடுறது ஸ்டார்ட் பைப் அது A to Z
கொடுத்துடலாம் நண்பா. மிஸ்டர் யூடியூபர் மிஸ்டர் யுஓ டிராக்டர்ஸ் 8151 டாப் அண்டு பம்பர் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ. போடுறேன் ப்ரோ. ஜெகதி வீடு சூப்பர் அண்ணா. அண்டு செட்டு 2.1 நல்லாயிருக்கும்ண்ணா. உங்கள் ஜட்ஜஸ்ன்னு சொல்லுங்கள். செட்டு வைக்கணும்னா 2.1 நல்லாயிருக்கும், 5.1 நல்லாயிருக்கும். எதுவுமே காசுக்கு ஏற்ற பொருள் தான் ப்ரோ. அடுத்தது ரஞ்சித் சூப்பர் ப்ரோ. என்ன ரேட் ப்ரோ அவருக்கு? 1400 வாங்குறான் ப்ரோ. 36 பிளேடுக்கு சேடைக்கு. நாகராஜன் கிட்ட ப்ரோ, இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துல என்ன விதைக்க போகிறீங்க ப்ரோ? சோளம் தான் ப்ரோ. சரி, அது சேடை ப்ரோ. சேடை ஓட்டினா நெல் தான் ப்ரோ. அடுத்து பெரியசாமி 4x4 முதல் சால் 2வது சால் கீரையில் ஓட்டவும். 4x4 முதல் சால் 2வது கீரையில் ஓட்டவும். 4 வீல் டிரைவு முதல் சால் 2வது கீரில் ஓட்டலாமா ப்ரோ? அடுத்து சிவசக்தி ராஜ்குமார் ப்ரோ, ஜாண்டியர் ஃபினான்ஸில் கேளுங்க ப்ரோ. 4 வீல் மூவிங் எடுக்கிறான். ட்ரிமிங் கட்டணும்ளோ, அதுதான் பிரச்சனை. அது ப்ளஸ் ஒரு கவுண்டர் 6300 ப்ரோ. என்கிட்ட சோனாலிக்கா டிஐ 740 2007 மாடல் ரொட்டாவேட்டர் ஓட்டினா லோ செகண்டில் தான் ஓட்டுவோம். 2 வீல் டிரைவ் 1400 நல்லா பிரச்சனை. சோனாலிக்கா நல்ல வண்டி தான் ப்ரோ. நம்ம சைடு தான் அது இல்லை, ஆனால் நல்ல வண்டி தான். அது க்ரீன் லைன் ப்ரோ. பேக்கில் நிற்கிற பெல்ட் ஆர்ஓஸ்க்கு ஆனந்து தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அது யாரும் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. அடுத்து 24 பர்ஃபார்மன்ஸ் 3249. நீங்கள் 45 HP 42 பிளேடு போட்டு ஓட்டுறோம். இழுக்கும் ப்ரோ. எல்லா வண்டியுமே இழுக்கும், இழுக்காதெல்லாம் இல்லை. 24 பிடி பவர் நல்லாயிருக்கும். அடுத்து செல்வகுமார் 5240. 415 500 ரோடு மைலேஜ் சொல்லுங்கள். ரன்னிங் ஒன்லி வித் டேரக்டர் பெஸ்ட்டு. கண்டிப்பாக ஜாண்டியர் வேண்டாம். சுராஜ் நல்லாயிருக்கும் ப்ரோ ரோடு ரன்னிங்க்கு. மகேந்திரா நல்லாயிருக்கும். கொபோட்டோவும் நல்லாயிருக்கும். ரோடு ரன்னிங் அருமையாக இருக்கும். அடுத்தது க்ரீன் லைன் ப்ரோ. ஏன் உங்கள் ஊரில் ரொட்டேட்ரு வாங்க கேஜி வீல் தான் வேணும்னு சொல்கிறாங்க. தெரியல ப்ரோ. அதான் மண்ணு கெட்டு போயிருங்கிறாங்க, மண்ணு நுரைச்சிக்குங்கிறாங்க, 1008 காரணத்தை சொல்கிறாங்க நண்பா. அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ, இன்றைக்கி எங்கள் வயலில் நெல் விதைக்கிறாருங்கிற ப்ரோ. என்ன ஏரியா ப்ரோ? அடுத்து கோபி சேத்துல எல்லாருமே ஃபஸ்ட்டு லோ தேர்டு தான் ப்ரோ. அடுத்து பாரத் ப்ரோ, உங்கள் 575 இதில் எந்த வண்டி மர்காடு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? 575 சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரோ. அது புது மக்காடு. அடுத்து கார்த்திகேயன் ஃபஸ்ட்டு கமெண்ட் தேங்க்யூ நண்பான். அடுத்து நாகராஜ் விஷ்ணு இல்லை ப்ரோ, நானும் தஞ்சாவூர்காரன் தான். எங்கள் சைடில் அதிகமாக 2 வீல் டிரைவ் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ இப்போலாம் 4 வீல் டிரைவ் தான் சேடைக்கு, எப்படி 2 வீல் டிரைவ்னு வச்சுருக்கிறீங்க? அடுத்தது BK கேமிங் ரொட்டேட்டர் நார்மல் ஃபீல்டு H1. ஓ, சேடை ஓட்டுறதுக்கா? கார்த்திகேயன் மேட்டில் எப்படி ப்ரோ தள்ளுவீங்க? கையாலையா? தெரியலையே, நீங்கள் சொல்கிறது புரியல. இன்னொரு ஐட்டம் நல்லா கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ. பிரபாகரன் அண்ணா 505ல் இப்போ 505க்கு எந்த ரொட்டேட்டர் நல்லாயிருக்கும்? கோமதி சத்தியமானு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. அது மதன் குமார் எந்த ரொட்டேட்டர் எடுத்தாலும் சரி ப்ரோ, ஃபேர்ஸ் இருக்கிற ரொட்டேட்டராக பார்த்துடும். மதன்குமார் 4413 ப்ரோ. திருவண்ணாமலையில் எல்லாம் சீசன் சேடை தான் ஓட்டுவோம். பேலர் ஒன்லி வைக்கோல் கட்டை தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் சைடு கள்ளக்கொடியும் கட்டுவோம், சோளத்தட்டு கட்டுவோம். எங்கள் சைடு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உங்கள் சைடு முப்போகமும் இல்லை, எங்கள் சைடு அப்படி இல்லை. ஒரு வருஷம் தானே வருஷம் நெல். அடுத்து நாகராஜ் ப்ரோ, உங்களுக்கு வயல் இருக்கா? இருந்தால் கம்மியாக சொல்லுங்கள். இருக்குது ப்ரோ, வயல் இருக்குது. இப்போ பார்க்கலராக போது எங்களுக்கு எங்கள் பெரிய பார்க்கும். முடிச்சோடனே நம்ம வயல் ஓட்டுற ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அடுத்து மித்ரன் டிரைவர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ டிரைவிங் ப்ரோ 5 டாப் பம்பர் போடுங்க. 8 ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக என்னால் எவ்வளோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ போடுறேன். அடுத்து 585 மறுபடியும் 585 வீடியோ தான். ரஞ்சித் ஐயோ அஜித் புலிக்கு கருத்து போச்சே. ஆமாம்மா, வெயில் இருந்து ரொம்ப கருத்து போயிட்டார். அடுத்தது தமிழ் தினா 007 ப்ரோ. 4 வீல் டிரைவ் நோவெல்லாம் மாற்றிருக்கிறீங்களா? அதை வீடியோவில் காட்டுங்க. இல்லை ப்ரோ, டயரை மட்டும்தான் ப்ரோ மாற்றிருக்கிறேன். அடுத்து ஜெய் பாரத் ஹாய் ப்ரோ. டிரைவரில் GPS ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறீங்களா ப்ரோ ஷோரூமில்? ஒன்றும் இல்லை ப்ரோ, அதான் கேட்டாங்க, பண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. நந்தகுமார் வண்டி லுக் வாய்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது ப்ரோ, ஓல்டு டயர் போடுங்க. மாற்றிட்டேன் ப்ரோ இப்போ. அடுத்தது கொம்பன்
ஸ்ரீதர், ஹவ் இஸ் யுவர் பார் பேலன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் குட் ஆர் பேட்? ஃபைன், நல்லா இருக்குது. கொஞ்சம் இன்னொன்று இப்போ தான் 2000 ஓட்டுறது நம்ம இன்னும் நல்லா ஓட்டி பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும். அடுத்து கார்த்திகேயன். ஓகேன்பா, இந்த வயல் முடிஞ்சுது. இதை ஓட்டிட்டு இந்த கீழே ஒரு பிட்டை ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக போய் இன்றைக்கி எதுவும் காணோம், பார்க்கலாம். இன்றைக்கி எதுவும் மழை வராதுன்னு தான் நாளைக்கு எதாவது பொழப்பு ஓட்டலாம். அப்புறம் இன்றைக்கி எதாவது மழை வந்துருச்சுன்னா நாளைக்கும் பொழப்பு ஓட்டாக போயிடும். இதை இன்றைக்கி ஓட்டினா 2 மணி நேரம் மட்டும்தான் நினச்சிட்டு போக வேண்டியதான். அஜித் என்னன்னு தெரியல, தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுறான். உங்கள் ஊரில் சைடு கேஜ் வீல் போட்டு எல்லோ ப்ரோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி போடுங்க, லோவாக வரும். பார்க்குறேன் ப்ரோ. அடுத்து சிவகார்த்திக் குமார் ப்ரோ, பேலரில் பொறுத்த வரைக்கும் அரிக்கம்பி கீழே படாமல் ஓட்டணும், நல்லா சீக்கிரம் உடையும். உண்மைதான் ப்ரோ. அடுத்தது சக்திவேல் ப்ரோ, இந்த பலூனு என்னென்ன கட்டு கட்டலாம்? இந்த பேலரில் மேக்ஸிமம் எல்லாமே கட்டலாம் ப்ரோ. இது தான் கட்டணும், இது தான் கட்டணும்ல, எல்லாமே கட்டலாம். அடுத்து டெக் சக்தி 6901 நோவோ டிராக்டர் நியூ டிஸ்க் அண்ட் நியூ டயரா? நோவோக்கு புதுசாக போட்டேன் ப்ரோ. அடுத்து சக்திவேல் 64 இருக்கிறேன். எதுக்கு கட்டலாம் ப்ரோ சொல்லிவிட்டு தெளிவாக வீடியோ போடுங்க. வைக்கிப்புல், கள்ளக்குடி, தட்டு, அப்புறம் தெனாத்தட்டு, அப்புறமேட்டு கொல்லுக்காச்செடி, மேக்ஸிமம் எல்லாமே கட்டலாம் ப்ரோ. கட்ட முடியாது எதுவுமே இல்லை. பிகே கேமிங் ப்ரோ, கோகுல் லைசன்ஸ் வாங்கிட்டு 6 மாதம் கழித்து வரான்னு சொன்னீங்க ப்ரோ. அவன் எங்கே ப்ரோ, இப்போ தான் 16 வருஷம், அவன் எங்கே போகிறான்? அருள் விழா ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரெட் பெயிண்ட் அடிங்க ப்ரோ. அதே திரும்பி பழைய டிஸ்கே மாட்டிட்டான், அது என்ன பண்ணுறோம் ரெட் டிஸ்க்கு. அடுத்து ஜெயசிலா அண்ணா, என்ன டயர் மாற்றிட்டீங்க அங்கே காரணம் சொல்லுவேன். டயர் தேய்மானதுக்கோசம் தான் ப்ரோ மாற்றினேன், வேறு எதுக்கு இல்லை. அடுத்தது நோவும் 505 எதுக்கோ போயிருக்கிறோம் ஒரு ஃபீல்டுக்கு, அதோட வீடியோ தான். சோள வரப்பு பார் ஓட்டினது. மகேந்திர ப்ரோ, டிராக்டர் ஸ்டேரிங் கிரீப் சுத்தமில்லை, அந்த கலரில் இருக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். அது 585 சுத்தமில்லை ப்ரோ, அதை உங்களை வீடியோ சொல்கிறேன். அடுத்து கார்த்திகேயன் அரசு, அவர் வண்டி பார்த்தியில் கோளாறாக செய்வால, சர்வீஸு சரியில்லை, ஃப்ரீ சர்வீஸ்க்கு ஏதாவது 500 ரூபாய் வாங்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ, அந்த என்ன சொல்கிறது. அதுதான் முகேஷ் 4812 வாழப்பாடியில்னா முகேஷ் நான் ஓட பார்த்தேன். அடுத்து ரவிக்குமார் முத்து டுடே வீடியோ சூப்பர் கௌரி வீடியோ சூப்பர், நான் தேங்க்யூ நண்பர். அடுத்த ட்ராலிக்கு ஊக் பெட் கம்பெனி ஆர் மிலிட்ரி ஊக் பெட் தான் பெஸ்ட்டு. கம்பெனி ஊக்கு பெட்டை வண்டியை தூக்கி கமத்தாது, மிலிட்ரி ஊக்கு பெட்டு வண்டியை தூக்கி கமுத்திவிடும், இப்படி தான் வித்தியாசம். கம்பெனி ஊக்கு பெட்டு சேஃப்டி. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர். அடுத்து செந்தமிழ் அரசு ரொட்டேட்டர் சைடு பிளேட் அண்ட் சைடு பட்டை சேஞ்ச் பண்ணி பிளேட் சேஞ்ச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. அடுத்தது கேமர், அந்த வீடியோ நானும் பார்த்தேன் ப்ரோ. வேலூர் டிராக்டர் டீலர்லாம் வண்டி வாங்குற வரைக்கும் தான் நல்லா பேசுவாங்க, அது உண்மைதான். அடுத்து ராகேஷ் குமார் ப்ரோ, கோப்ரோ கேமரா மவுண்டட் ஃபிக்ஸ்டு டிராக்டர் செட் ஆங்கிள் வியூஸ் புட் மை யுவர் சர்ச் அண்ட் ட்ரை திஸ் வே. அதுவும் கரெக்ட் ஐடியா தான் ப்ரோ, அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நாகராஜ் ப்ரோ, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ப்ரோ? எனக்கு 36 வருஷம் ஆகுது நண்பா. அடுத்து 24 நான் பார்த்தேன் ப்ரோ, அவர் ரொம்ப பட்டு இருந்தார். அடுத்து சாரதி கிருஷ்ணன் 45 ப்ரோ, கோவில் இங்கே வரமாட்டார். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரோ, எங்கேயோ ரொம்ப நாளாக காண பண்ணிட்டார் ப்ரோ. டிராக்டர் லைஃப் டைம் கம்மி பண்ணுறது ரொட்டேட்டர் தான்னு சொல்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்ன?
ட்ராக்டரோட லைஃப் டைம் வந்து ரொட்டேட்டர் ஓட்டினாலாம் இல்லை ப்ரோ. எந்த ஃபீல்டர் வந்து இன்ஜினியர் ரொம்ப ரொம்ப சங்கடிச்சு ஓட்டுறமோ அந்த வண்டிலாம் லைஃப் குறைஞ்சிரும் ப்ரோ. அதை மதையாப்பால் கோகுல் சந்தோஷ் வேணாம். அடுத்து மிது 79 நான் பார்த்தேன் ப்ரோ. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க. ராகேஷ் ஐசி சூர்யா சேனல் ப்ரோ. அடுத்து பிரேம்குமார் நான் பார்த்தேன் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. இத்தனை டிரைவர் நீங்கள் சூப்பராக டிரைவர் பண்ணுங்கள். 5 டிஸ்க்கு போட்டு அதில் ப்ராப்ளம் வருமானு சொல்லுங்கள். வராது ப்ரோ. கார்த்திகேயன் அவர் வீடியோ பார்த்தேன் நானும் தான். நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க. அது சின்ன ஒரு லைட்னால வந்த பிரச்சனை ப்ரோ. அப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. நான் இப்போ ஒரு நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி பேசினா தெரியுமா தெரியல. ஒரு நண்பர் வந்து ஜலகண்டாபுரத்தில் இருந்து சூர்யா சேனல் சேலம் விலாக்லன்னு ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார். 585 வந்து சரியான ஒப்பீனியன் தரதில்ல, எதுவுமே ஒரு கம்பெனி சார்பே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்புறமேட்டு இது அவர் என்ன ஒரு பிரச்சனையும் உள்ளே போந்து பார்த்தா ரிவேர்ஸ் லைட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே துருப்பிடிச்சி போச்சான். அது ஒன்று மாற்றி தரல. அந்த அந்த டிசிஷன்ஸு, அதாவது வண்டி எங்கே இருக்குது என்ன பண்ணுது அதுக்கு ஒரு நிதி கொடுத்துக்கிறாங்களா சீட்டுக்கிட்டில், அது ஒன்று ஆக்டிவேட் பண்ணி தரலையாம். இதுக்கோசரம் தான் அவர் வண்டியை வீடியோவே போட்டிருக்கிறாரு ப்ரோ. அப்புறம் அது ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு அதுன்னு ஆட் பண்ணி தரல. அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்ததே அவர் வீடியோ டெலிட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். நம்மளும் விட்டு தூள் கிளப்பிட்டுக்கிறாரு. அதனால் எல்லாம் அப்படி தான் ப்ரோ. ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளால் முடிஞ்சால் ஒரு வேலையை துணிஞ்சு செய்யணும். தொட்டதுக்கெல்லாம் கடைக்குன்னு தூக்கிட்டு தெரிஞ்சோம்னா வச்சுக்காங்க 10 பைசா லாபம் வராது. அது வேணால் நல்லா புரிஞ்சுக்காங்க. சம்பாதிக்கவும் செலவு பண்ணவும் இதுக்கே தான் சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்யுங்க. என்ன மிஞ்சி போனால் பயந்து கூடாது. ஐயோ நாம் கழட்டி போட்டால் ஏதாச்சும் ஆகி போயிருமா அப்படின்னு பயத்தை தூக்கி எறிங்க. அப்புறமேட்டு செய்யுங்க. எப்படியும் சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர்லாம் ஆகாது. ஆனால் ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பிரித்தா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னனுபவம் வேணும். தெரிஞ்சுக்காங்க. எதை வேணாலும் செய்யுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். என்னால் முடிஞ்சு சொல்கிறேன். என்ன இந்த 10 நாள் என்னால் கமெண்ட் கூட ரீட் பண்ண முடியல. ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலாம். உழவு டைமா இன்னொரு 10 நாளைக்கு இப்படி தான் ப்ரோ இருக்கும். அப்புறம் ஃப்ரீயான வாட்டி தான் எதாக இருந்தாலும் பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ரொட்டேட்டர்லேயே ஓட சொன்னாங்கன்னா வேலை ஸ்மூத்தாக முடிஞ்சு போயிடும். கலப்பையில் ஓடிக்கிட்டு நாய் மாதிரி கற்றுக்கு போகிறதுக்கு இது பெஸ்ட்டாக போயிடும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம். இப்போ கலப்பையில் ஓட்டுறதுக்கு ஒரு பாட்டி இது வந்து கலப்பையில் ஓட்டுறதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 400 ரூபா முன்ன பண்ண வரும் நண்பா. அது 2 சால், இது ஒரே சாலில் வேலை முடியுதில்ல, அதனால் ஒரு 400 ரூபா முன்ன பண்ண வரும். ஆனால் கரெக்டான ஈரம். இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சிதுன்னா வச்சுக்கோங்க, இந்த சோள காட்டுக்கெலாம் எங்கள் சைடு மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டே இந்த பட்டம் வந்து சோளம் தான் விதைப்பாங்க. வேறு எதுவும் விதைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். சோளம் தான், A to Z சோளமே தான். ஓகே நண்பா, சொன்ன வயல் 2-3 வயலையும் ஓட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னொரு வயல் அந்தானே சோளம் வச்சுருக்கிற ஒரு பெரியவர், அது ஒரு 10 நிமிஷம் வரும். அதை ஓட்டி விட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் இன்னைக்கு போய் பார்த்துட வேண்டியதான். அதுங்கிட்ட அஜித் அதை ஓட்டி போட்டோம். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உன்னை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். எங்கே ப்ரோ வண்டியை ஓட்டிகிட்டு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நேற்று பாருங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கலாம் இந்த வண்டி வேலை செஞ்சதை. அது நம்ம வேலை செய்கிறதே கஷ்டமாக இருந்துச்சா, அதனால் நம்ம வீடியோ எடுத்து போடல. நாம்ளே வீடியோ எடுத்து நாம்ளே போடுறதுன்னா எங்கே அது வண்டி வேலை செய்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் ஒரு சில பேர் மட்டும்தான் ப்ரோ அதை விரும்புகிறீங்க. நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறீங்க. அதனால தான் சரி அதை ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணல. இது வந்து லோ தேர்டில் ஓடிட்டுருக்குது. கொஞ்சம் மைலேஜ் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொட்டேட்டருக்கு புது கத்தி தானே, அதனால் வெட்டுறதும் நல்லா ஸ்மூத்தாக வெட்டுன்னு வச்சுக்காங்களேன். காடும் கரெக்டான ஈரம். பில்லுக்கிற காட்டில் வந்து லோ தேடை போட்டோம்னா பில்லு எல்லாமே முளைச்சிக்கும். அதனால் பில்லு இல்லாத காடு தானே, அதனால் வந்து லோ தேடில் போட்டு ஓட்டுறோம். மேக்ஸிமம் எல்லா ஏரியாவிலும் இப்படி தான் ஓட்டுவோம். நம்மளோட வேகமாக ஓட்டுறீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கிறீங்கப்பா. நம்மளோட அந்தளவுக்கு முடியாது. ஏதோ இது மாதிரி கியரை குறைச்சி கியர் ஆக்ஷன் பண்ணி RPM ட்ராப் பண்ணி
ஏதோ அது மாதிரி பார்ப்போம். இதுக்கு எதான் டிரைவர் சம்பளம் கொடுத்து எங்கே ப்ரோ கட்டுப்படி ஆகுது? வரவு 10 செலவு 20 ஆகுது. வரத்துக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்குது. 10 ரூபா மீதி பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் திரும்பி செலவு பண்ணால் எல்லாம் உருகிட்டு போயிடுது. அதுதான் பிரச்சனையே. எனிவே எல்லாம் டிராக்டர்காரர பொழப்பு இப்படி தான் இருக்கும். ஏன் நான் மட்டும் பொழம்பி என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொரு வண்டி வச்சுக்கிறனோட பொழப்பு அப்படி தான் இருக்கும். ஒரு வண்டி வச்சுக்கிட்டு நாம்ளே ஓட்டுறவனாக இருந்தால் ஏதோ கிடைக்கும். 2 வண்டி 4 வண்டின்னு தொழிலை அதிகம் படுத்தினோம்னாவே செலவு அதிகம், வருமானத்தோட செலவு அதிகம். ஏன்னா இது அனுபவப்பட்ட ஓனர்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாம் தானா இப்படி இல்லை எல்லா ஓனர்ஸும் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பா. அவ்வளோதான், அடிச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டோம், வெளியே வரோம். நாங்களும் போய் வேலையை பார்க்குறோம், நீங்களும் உங்கள் வேலையை போய் பார்க்க முடியும். பாய், டாட்டா. மாப்பு டாட்டா. மாப்பு நீங்கள் பேசலன்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. மாப்பிள்ள வாயை திறக்கலே இல்லை. ரெடியா விடு. போகலாம். கைக்கெல்லாம் கிரிய கொஞ்சம் ஆயில் விட கீச்சு எம்மில் போடுறா. எம்மக்கீரை உனக்கு என்ன தெரிய போகுது? சரி ப்ரோ, நாங்களும் போயிட்டு வரோம்.